ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேலியில புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்றப்போ இந்த கம்பெனி டேட்டாவை வந்து சேஃப்டி பண்றதுக்காக நம்ம செக்யூரிட்டின்றதை நம்ம கொடுப்போம். ஸோ அந்த செக்யூரிட்டில பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி நம்ம செட் பண்றது, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியை எப்படி நம்ம டிசேபிள் பண்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, கிரியேட் கம்பெனின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ புதுசாக ஒரு கம்பெனின்றது நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏபிசி பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணி வச்சுறேன். ஸோ இதுக்கு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பின்கோட் ஸோ நான் கம்மியாக கொடுத்துறேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா மொபைல் நம்பர், ஃபேக்ஸ், இமெயில், வெப்சைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் டேட் பிகினிங் ஃப்ரம். ஸோ எந்த இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இயர் ஃப்ரான்ஸ் டேட் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு செக்யூரிட்டின்றது தேவை. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, கீழே கான்ஃபிகர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா யூசர் அக்சஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நோவில் இருக்கும். ஸோ அதை எஸ் பண்ணிடலாம். எஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்ற ஆப்ஷன் இங்கே வந்து உங்களுக்கு விவ் ஆயிருக்கும். இதில் கண்ட்ரோல் யூசர் அக்சஸ் டு கம்பெனி டேட்டான்றது எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஏன்றது கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்றது பார்த்தீங்கன்னா ஏன்றது கொடுத்துறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நான் ஏன்றதை கொடுத்து இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இது சேவ் ஆகிட்டு இருக்கும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேல வரும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். நம்ம ஏன்றதை கொடுக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏன்று கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டோம்னா ஸோ இதுக்கப்புறம் நமக்கு கம்பெனி கிரியேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே வியூ ஆகும். ஸோ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்து இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம செக்யூரிட்டி கிரியேட் பண்றதை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த செக்யூரிட்டி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்றதை பத்தி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் F3 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஏன்றது கொடுத்து நான் என்டர் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே கம்பெனின்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ருன்றதை கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பீன்ற யூசர் நேம் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா பீன்றதே கொடுத்துட்றேன். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பி கொடுத்துட்றேன். ஓல்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் ஏன்னு கொடுத்தோம். ஸோ அந்த ஏன்றதை நான் இங்கே கொடுத்துடலாம். கொடுத்து இது என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு இதுக்கு என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரோல் F3 கொடுத்துட்டு செட் பண்ணிடலாம். என்டர் கொடுத்தோம்னா இங்கே செட் ஆயிடும். நெக்ஸ்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு பி யூசர் நேம் பி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நமக்கு பாஸ்வேர்டுன்றது சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டே வேணாம், நம்ம அது டிசபிள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மேலே கம்பெனின்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஆல்ட்ருன்றது கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூசர் அக்சஸ் டு கம்பெனி டேட்டான்றது எஸ்ல இருக்கும். ஸோ அது நோ பண்ணிடலாம். ஸோ நோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் எக்ஸிட்டிங் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ லாஸ்ட்டாக என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்றது கேட்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்றது நம்ம செட் பின்றது நம்ம என்ன பண்ணோம்னா செட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஏன்றது செட் பண்ணோம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணி நம்ம பின்றது கொடுத்தோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பின்றது தான் கொடுத்தோம் பாஸ்வேர்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பின்றது இங்கே கொடுக்கணும். பி கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இதை கண்ட்ரோல் F3 கொடுத்துட்டு என்டர் கொடுத்து செட் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணா ஸோ நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது இங்கே கேட்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கம்பெனிக்கு நம்ம யூசர் நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.